சாரை பாம்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றியதைப் போல் இன்று அவர்கள் பதறி அடித்துக் கொண்டு திரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் தேவை என்பதை சரியாக அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் பதறிக் கொண்டிருப்பதை இதிலே வெளிப்படையாக தெரிகின்றது. கூட்டுச் சேராதவர்கள் இன்று கூட்டுச் சேர்ந்து கொண்டு இதனை எதிர்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கின்றது. இதிலே இந்த சங்கத்தினரும் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களின் நோக்கம் மக்களை குழப்பி தங்களது காலத்திலே இருந்த குற்றச் செயல்களில் இருந்து இதனை தாங்கள் விடுவித்துக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியைத்தான் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். குழு கூட்டம் கௌரவ அமைச்சர் சுனில் ஹதுனெத்தி அவர்களின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டத்திலே 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட 10,450 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான விடயங்கள் இன்று கலந்தாலோசிக்கப்பட்டிருந்தது. அவை தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான அபிவிருத்திக்காக தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதே போன்று இங்கு ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலே மயிலத்தமடு மாதவனை காணி தொடர்பான பிரச்சனை, அதாவது பண்ணையாளர்களின் அவர்கள் எதிர்பார்க்குகின்ற அந்த 3000 ஏக்கர் காணியை விடுவிப்பது தொடர்பான விடயங்களிலே அது தொடர்பான முன்னேற்றம் தொடர்பாக இன்று ஆராயப்பட்டிருந்தது. அந்த காணிகளை வெகு விரைவில் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பதை அதில் கூறப்பட்டிருந்தது. அதனை போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற வெள்ள காரணத்தின் போது போக்குவரத்தில் இடர்களுக்கு உள்ளாகியிருந்த கிரான் பொண்டுகள் சேனை இந்த பாலங்கள் தொடர்பான அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தொடர்பான விடயங்களும் இன்றைய தினம் கலந்தாலோசிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு கலப்பு நிறைந்த ஒரு பிரதேசம். இந்நிட படுவாங்கரைக்கும் எழுவாங்கரைக்குமான பாலங்கள் அமைக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் இன்று கலந்தாலோசிக்கப்பட்டிருந்தது. அதிலே மண்டூர் பாலம் தொடர்பான விடயம், அதனை போன்று பழுகாமம் வெள்ளாவளிக்கிடையான அந்த பாதைகள் தொடர்பான விடயங்களும் இன்றைய தினம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே அதற்கான ஃபீசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆய்வு அறிக்கைகளையும் அதனை செலவாகின்ற நிதி தொடர்பான அறிக்கைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று யானை மனித மோதல் தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அதனை இந்த பிரதேசத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த யானை வேலி அமைப்பதற்கான வேலை திட்டத்தின் நடவடிக்கை தொடர்பாகவும் இன்றைய ஆராயப்பட்டிருந்தது. அதனையும் தாண்டி உங்களுக்கு தெரியும், இந்த எல்லினா நிலைமை காலநிலை தொடர்பாகவும் தற்போது குடிநீர் தொடர்பான தட்டுப்பாடு நிலைமை தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் அவதானித்து கொண்டு வருகின்றோம். அதிலே மட்டக்களப்பு பிரதேசத்திலே கோர்லைப்பற்று பிரதேசத்திலே வாழைச்சேனை காகித ஆலையிலே இருக்கின்ற அந்த ட்ரீட்மெண்ட் பிளான், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்குரிய அதை துரிதப்படுத்துவதற்காகவும் அதனை அபிவிருத்தி செய்வதற்கான நிதி அனுமதிகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. வாகனேரி டேங்கினூடாக அந்த குளத்தினூடாக பெறப்படுகின்ற நீரின் கொள்ளளவை அதிகரிப்பதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டது. அதே போன்று வெள்ளாவளி பிரதேசத்திலே இருக்கின்ற ஹிந்துனு வேவா என்று சொல்லக்கூடிய அந்த நீர்ப்பரப்பிலிருந்து நீரை பெற்றுக்கொண்டு வெள்ளாவளி பிரதேசத்தில் இருக்கின்ற நீர் தேவையினை பூர்த்தி செய்வதற்குரிய ஏற்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தின் எதிர்காலத்தில் இடம்பெற இருக்கின்ற அந்த குடிநீர் தட்டுப்பாட்டுக்கான ஆரம்ப கட்ட நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். அதனை போன்று ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலும் தொடர்ச்சியான நீர் பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். அதே போன்று இப்போது பேசு பொருளாக இருக்கின்ற தெரியும், இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் வயதில்லையினை அதிகரிப்பு தொடர்பான விடயம். கடந்த காலங்களிலே உயர் நீதிபதிகளின் வயதில்லை தொடர்பாகவும் இல்லை, அதனை தாண்டி கடந்த காலங்களில் இருக்கின்ற அந்த உயர் நீதிபதிகள் தொடர்பான விடயங்களிலே கடந்த ஆட்சியாளர்கள் எதிர்மறையான சிந்தனையிலே செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த இருக்கின்ற எதிர்க்கட்சியினர் இப்போது ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த வயதில்லை அதிகரிப்பதிலே இவர்கள் மாறுபாடான கருத்துக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால், அதாவது சாரை பாம்புக்கு மண்ணெண்ணெய் ஊற்றியதை போல் இன்று அவர்கள் பதறி அடித்துக் கொண்டு திரிவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் தேவை என்பதை சரியாக அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் பதறி கொண்டிருப்பதை இதிலே வெளிப்படையாக தெரிகின்றது. கூட்டு சேராதவர்கள் இன்று கூட்டு சேர்ந்து கொண்டு இதனை எதிர்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கின்றது. இதிலே இந்த சங்கத்தினரும் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களின் நோக்கம் மக்களை குழப்பி தங்களது காலத்திலே இருந்த குற்றச் செயல்களில் இருந்து
இதனை தாங்கள் விடுவித்துக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை தான் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். தெரியும், இந்த ஒரு நீதி விசாரணை ஒன்றை மேற்கொள்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட நீண்ட காலம் எடுக்கும். அந்த விசாரணை இறுதிக்கட்டம் அடையும் போது அந்த நீதிபதியை மாற்றுவதனூடாக இன்னும் ஒரு நீதிபதியை அதை நியமிப்பதனூடாக தொடர்ச்சியாக மீண்டும் அந்த விசாரணை மீண்டும் முதலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆகவே காலம் வீணடிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், எங்களது தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான விசாரணையும் கூட தற்போது தொடர்ச்சியாக இடம்பெறுது. இந்த ஒரு விசாரணையும் முடிவடைகிற மாதிரி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே இலங்கையிலே நீதித்துறை சரியான கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முனைப்போடு இருக்கின்றது. நிலுவையில் உள்ள விசாரணைகளை துரிதப்படுத்தி அவர்களை நீதி கட்டமைப்புகளை கொண்டு வந்து அவர்களுக்கான தண்டனையோ விடுவிப்புகளோ ஏதோ ஒரு தீர்ப்பொன்றை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இது தொடர்பாக இவர்கள் என்ற குழப்பப்படி செய்திருந்தாலும் இறுதியிலே மக்கள் நாங்கள் நலன் சார்ந்ததாக நீதித்துறையை சரியான முறை கட்டமைக்க வேண்டும் என்பதிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிலையாக நிற்கின்றது.